Hi everyone, welcome back. This is MAK Anwar from MAK Career Guidance. மார்னிங்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ரேங்க் அனாலிசிஸ் பண்ற மாதிரி, அதாவது நாளைக்கு வரக்கூடிய அந்த தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்ல உங்க ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் எப்படி இருக்கோ அந்த ரேங்க் வச்சு உங்களுக்கு யூ கேன் சூஸ் த டைப் ஆஃப் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜா இல்லை செல்ஃப் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜா இல்லை பிரைவேட் யூனிவர்சிட்டியா, அதை நீங்க ஒரு விதம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பார்க்கும்போது இந்த ஸ்கோர் நீட்டுடைய மார்க் இயர் டு இயர் சேஞ்ச் ஆகலாம். பிகாஸ் ஆஃப் த பேராமீட்டர்ஸ், டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் த கொஸ்டின் பேப்பரா இருக்கலாம், அல்லது வேற என்ன மாதிரி இருக்கலாம். இந்த நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்சி இன்க்ரீஸ் அண்ட் டிகிரீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால மார்க் அங்கிட்டு இங்கிட்டும் கூறும் குறையும். ஆனா ரேங்க்னு சொல்றது கம்யூனிட்டி சாலிடா இருக்கும். ஸோ இவ்வளோ 190 200 ரேங்க் பிசிஎம்னா பிசிஎம் 200 ரேங்க்ல முடியும். ஸோ அந்த 200 அந்த ரேங்குக்கு என்ன ஸ்கோர் இருக்கு அதான் கட் ஆஃப் ஸ்கோர். அப்படிதான் காலைல பார்த்தோம். மார்னிங்ல பிசிஎம் அண்ட் பிசி ரெண்டு கேட்டகரி பார்த்தோம். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ எம்பிசிக்கும் எஸ்சி அந்த பிரிவினருக்கும் போடுறதுக்காக. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆஸ்பிரன்ஸ். ஓகே, ரேங்க் அனாலிசிஸ், சேஃப் ரேங்க் அனாலிசிஸ். எந்த மாதிரி ரேங்க் இருந்தா எந்தெந்த காலேஜில் இடம் கிடைக்கலாம் ஃபார் எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஓகேங்களா, ரைட். இப்ப பாக்குறவங்க நம்ம எம்பிசி பாக்குறோம். ஃபர்ஸ்ட்ல 3 டைப் ஆஃப் காலேஜஸ்: கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டி. 4 வருஷத்துக்குள்ள எடுத்திருக்கிறோம் டேட்டாஸ். அதுல பார்க்கும்போது ஜெனரல் ரேங்க் வெர்சஸ் எம்பிசி ரேங்க். அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு ஜெனரல் ரேங்க், எம்பிசி ரேங்க். பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு ஜெனரல் ரேங்க் அண்ட் எம்பிசி ரேங்க். ஓகே, இப்போ 2021 பார்க்கும்போது 2021 பார்க்கும்போது அந்த எம்பிசி ரேங்க் 1040. அதே நீங்க பாருங்க 2022 1061, 2023 1051. ஸோ ஒரு 10 ரேங்க் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல பார்க்கும்போது 1000 தான் அதனுடைய பேஸ். ரைட்டா? கவர்மெண்ட் காலேஜுக்கு. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள ரேங்க் மாறவே செய்யாது. ஒரு 10 ரேங்க் அங்கிட்டு இங்கிட்டு போகும் தவிர ஒரு கன்சாலிடேட்டா ஒரு 30-40 போகாது. ஏன்னா இதுல there is no மணி இன்வால்வ்டு, ஃபீ கிடையாது. ஸோ அதனால அஃபோர்டபுள் ஃபீ தான். ஸோ அதனால கண்டிப்பா இந்த ரேங்க் உங்களுக்கு மாறவே செய்யாது. எல்லாருமே பண்ணுவாங்க. செல்ஃப் ஃபைனான்ஸ்ல போகும்போது சில அஃபோர்டபிலிட்டி இல்லாதவங்க கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வசதியா இருக்கு. ஸோ அதனால மற்ற ரேங்க் உள்ளவங்க மேலே வருவாங்க. ஸோ அதனால பார்க்கும்போது எம்பிசி ரேங்க் பார்க்கும்போது 1040, 61, 1051, 1071 இருக்கும்போது ஒரு 1080 வரை ஒரு சேஃப் ரேங்க் சொல்லலாம். ஸோ எம்பிசி கேண்டிடேட்டுக்கு 1080 இருந்தானாக்கா உங்களுக்கு கண்டிப்பா ஒன் ஆஃப் த 37 மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ். ரைட்டா? அதே இதுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் பார்க்கும்போது 1425, 1626, 1870, 1777. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ 1800 உங்களுக்கு இருந்தானாக்கா செல்ஃப் ஃபைனான்ஸ்ல கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து நீங்க பார்க்கும்போது எஸ்சி கேட்டகரி. எஸ்சி கேட்டகரி பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்சி ரேங்க் பாருங்க 639, 651, 675, 664. அந்த 650 அந்த ரேஞ்சிலே இருக்கு பாருங்க. ஸோ அதனால ஒரு 675 இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒன் ஆஃப் த 37 ஜிஎம்சி கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் எஸ்சி கேட்டகரிக்கு. ரைட்டா? அதே இது செல்ஃப் ஃபைனான்ஸ் பார்க்கும்போது 1077, 1200, 1200 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ 1250 அந்த ரேங்க் இருந்தா கண்டிப்பா ஒன் ஆஃப் த ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி பார்க்கும்போது 1400 இருக்கணும். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் 4 இயர்ஸ் வச்சு நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. கரெக்டா? ரைட்டா? ஸோ அடுத்து நீங்க பாருங்க எஸ்சிஏ. எஸ்சிஏ பார்க்கும்போது 118 2022ல 122, 133. ஸோ இதை மாற்றமே இல்லை பார்த்தீங்களா? ஒரு 10, 5, 2 அந்த மாதிரி தான் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு தவிர. ஸோ ஒரு 140 இருந்தாங்க மேக்ஸிமம் லிமிட் எட்ஜில் இருப்பீங்க. ஸோ இந்த 140 உள்ளவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எஸ்சிஏ கேட்டகரி. ஸோ அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ்ல பார்க்கும்போது 219, 270, 242. ஸோ இதுவும் ஒரு 250 to 275 எடுக்கலாம். ஏன்னா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு போகும்போது கண்டிப்பா மார்க்கு மணி இன்வால்வ்னால ஒரு 10 lakhs போகுதுனால ஸோ இதுலேயே நமக்கு கொஞ்சம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் உங்களுக்கு ஃபீ எக்ஸம்ஸ் இருந்தாலும் கூட அதுல கொஞ்சம் அமௌண்ட் போகும். அதனால கொஞ்சம் மார்க்கு ரேங்க் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே,
ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போட்டிருக்கேன் 300 தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எஸ்டி கேட்டகரி பார்த்துருங்க. எஸ்டி கேட்டகரி பாருங்க 37, 43, 27 ஒரு 40 மார்க் 45 உள்ள இருந்தானாக்கா கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு. அல்லது ஒரு 80 to 90 இருந்தானாக்கா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இருக்கலாம். அதே மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டி பார்க்கும்போது 90 to 100. ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து மாற்றம் இருக்காது. இது வந்து பியூர் ரேங்கை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ரேங்கை பேஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓகே நமக்கு வந்து இவ்வளோ ரேங்க் இருக்குது நம்ம கம்யூனிட்டி ரேங்கு. ஸோ ஓகே அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த காலேஜ் எந்த டைப் ஆஃப் காலேஜ். ஸோ இனி வந்து உங்களுக்கு அது நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் வரும்போது ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம எந்தெந்த காலேஜுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன். So I just wanted to ask you, those are not subscribed my channel, please do subscribe. And hereafter I will be inactive in the YouTube. So definitely you will find so many videos up to date until the counseling ends. Okay guys, thank you very much.